வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி வகுப்பு 1 பாடம் 7 தோரணம் செய்வோமா என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நாம் ஒரு சிறிய பகுதி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நம்ம கோ வரிசையும் கோ வரிசையும் இந்த எழுத்துக்களில் வரக்கூடிய படங்கள் பயிற்சிகள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் கோ வரிசை மட்டும் பார்க்கலாம். இப்போ நமக்கு முன்னாடியே ஒரு சிறிய கதை கொடுத்துருக்காங்க. இந்த கதையில் கோ வரிசை எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்களை அதிகமாக பயன்படுத்தி நமக்கு ஒரு கதை கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நாம் இந்த கதையை பார்க்கலாம். ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும் பேசிக்கிறாங்க. சிறுவன் கேட்குறான், தோரணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த சிறுமி, சரி செய்யலாமே, நான் போய் வண்ணத்தாள்கள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ அவங்க அம்மாட்ட போய் அவள் கேட்குறா, அம்மா நான் கடைக்கு போய் நான் வண்ணத்தாள்கள் வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்குறா. அம்மா சரி போயிட்டு வா, போகையில் ஒரு போர்வை கொடுத்து இதை தாத்தா கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுமி தன் தாத்தா கிட்ட கொண்டு போய் அந்த போர்வை கொடுக்க போகிறா. ஆனால் தாத்தா எதையும் தேடிட்டு இருக்காரு. என்ன தாத்தா பண்ணுறீங்க, என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குறா. என்னோட மோதிரம் கீழே விழுந்துச்சு, அதை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சிறுமி அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சு அவங்க தாத்தாட்ட கொடுத்துட்டு அம்மா கொடுத்த போர்வையும் கொடுத்துட்டு அவள் போயிடுறா. தாத்தா அவளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நன்றி சொல்லிடுறாரு. சரி, அடுத்தது அவள் முடிச்சுட்டு அவள் கடைக்கு போகிறா. வண்ணத்தாள்கள் வாங்கணும்னு சொல்கிறா இல்லையா, கடைக்கு போகிறா. அவங்க கடைக்கார்ட்ட போய் வண்ணத்தாள்கள் கொடுங்கய்யான்னு கேட்டு வண்ணத்தாள்கள் வாங்குறா. இதோ தருகிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுக்குறாரு. வாங்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து வண்ணத்தாள்களை வச்சு தோரணம் செய்கிறாங்க. தோரணம் செஞ்சாச்சு. அந்த சிறுமி கேட்குறா, சுவரில் தொங்க விடுவோமா, நாம் செஞ்ச தோரணத்தை சுவத்தில் தொங்க விடலாமான்னு கேட்குறா. அதுக்கு அந்த பையன் அழகாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம கோ வரிசையில் வரக்கூடிய படங்களை பார்க்கலாம். கோ, கொக்கு, கொய்யா, தொப்பி, தொட்டில். அடுத்தது பாருங்க, படமும் சொல்லும். கொடி, சொட்டு, தொலைபேசி, பொறி, மொட்டு, வானொலி. இப்போ பாருங்க, படிப்போம். கோ வரிசையில் வரக்கூடிய சொற்கள் சிலது கொடுத்துருக்குறாங்க. சுவரொட்டி, கொசு, தொடாமல் பார்க்கவும், பொருட்காட்சி, சொட்டு மருந்து. அடுத்த பயிற்சி, பாட்டொன்று பாடலாமா. கோ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களை வச்சு ஒரு பாட்டொன்று கொடுத்துருக்காங்க. மலையொன்றின் அருகிலே கதிரொளியும் வந்ததே, குயிலொன்று கூவவே எதிரொலியும் கேட்டதே, அவ்வொலியை கேட்டுமே மயிலும் அங்கே ஆடுதேம் அப்படின்னு நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த பாட்டை வீட்டில் பாடி பாருங்க. அடுத்தது பாருங்க, படிப்போம், எழுதுவோம். இங்கே நமக்கு கோ வரிசையில் வரக்கூடிய சில சொற்களை கொடுத்துருக்குறாங்க. பொம்மை, மை, பொம்மை. பூங்கொத்து, பூங்கொத்து. வானொலி, வானொலி. பொன்வண்டு, பொன்வண்டு. மீன் தொட்டி, மீன் தொட்டி. தமிழ் மொழி, தமிழ் மொழி. தொலைக்காட்சி,
தொலைக்காட்சி. இப்போ இணைத்து எழுதுவேன். இதை நம்ம ஏற்கனவே படித்ததா, போன 2 பருவத்திலையும் நம்ம இதை படிச்சிருக்கிறோம். சேர்த்து சேர்த்து எழுதுறோம். கோடி, கொடி. இதையும் சேர்த்து எழுதணும். அடுத்தது இதையும் சேர்த்து எழுதணும். நொடி. அடுத்தது பொடி. அடுத்தது பாருங்க, இதையும் சேர்த்து எழுதணும். மொட்டு, மொட்டு. கொட்டு, கொட்டு. அடுத்தது பாருங்க, சொட்டு, சொட்டு. இது போல் சேர்த்து நாம் எழுதணும். நீங்கள் வீட்டில் உங்கள் நோட்டில் இதே போல் சேர்த்து எழுதி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், ஒரு சொல் ஒரு படம். இந்த 2ஐயும் சேர்த்து எழுதணும். பெரிய தொப்பி. பெரிய அப்படி எழுதிட்டு தொப்பின்ற படத்தை நாம் எழுத்தில் எழுதணும். பெரிய முன்னாடி எழுதிட்டு அப்புறம் தொப்பின்னு எழுதணும். அதே போல் மீன், தொட்டி, கொசு, வலை சேர்த்து நாம் எழுதணும். அடுத்தது வேறுபாடுகளை கண்டுபிடித்து எழுதுவேன். இந்த 2 படத்தையும் உற்று நோக்குங்க. இந்த 2 படத்தில் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், இந்த படத்தில் அவர் தொப்பி போட்டிருக்காரு, இங்கே தொப்பி போடலை. இது 1. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு இதில் காய் வச்சுருக்குறாங்க, ஆனால் இந்த படத்தில் காய் இல்லை. இங்கே 2 பெட்டியுமே காலியாக இருக்குது. தொப்பி 1, இது 2, இது 3. அடுத்து வானொலி வச்சுருக்காரு, இங்கே வானொலி இல்லை, 4. அடுத்தது என்ன வேறுபாடு இருக்குது? இது போல் இன்னும் என்னென்ன வேறுபாடுகள் இதில் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு நீங்களும் எழுதி பாருங்கள். இப்போ நம்ம 4 வேறுபாடு கண்டுபிடிச்சிருவோம். 4 பெட்டி கொடுத்துருக்காங்க, 4 வேறுபாடு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே போல் நீங்களும் கண்டுபிடிச்சி வீட்டில் எழுதி பாருங்கள். சரி, இந்த பாடத்தில் சில பயிற்சிகள் பார்க்கலாமா? முதல் பயிற்சி பாருங்கள், எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்கே மேலே கொடுத்துருக்குற எழுத்துக்கள் எல்லாமே வட்டத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே ஒவ்வொரு படத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வட்டமிட்டு காட்டணும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த பயிற்சி, படிப்பேன், வரைவேன். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சொற்களுடைய படங்கள். சொல்லுக்கு நேராக அந்த படத்தை கண்டுபிடிச்சு நீங்கள் வரையணும். இதையும் நீங்கள் உங்கள் புத்தகத்தில் வரைஞ்சி பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.